எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட தீனாவை நாங்கள் மூவரும் சேர்ந்துதான் கொலை செய்தோம் என்று பழனி, மாணிக்கம், குமார் ஆகிய மூவரும் தெள்ளத் தெளிவாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் போலீஸ் அதிகாரி ரேகா அவர்கள் எனது கட்சிக்காரர் மாசிலாமணி மீது ஏற்கனவே இருந்த அந்த முன்விரோதத்தின் காரணமாக பொய் வழக்கினை போட்டு ஜோடித்திருக்கிறார்கள். மைலார்ட், திரு மாசிலாமணி அவர்கள் இந்த சமுதாயத்திலே மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர். ஏழை பங்காளன், வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல், இப்படியெல்லாம் மக்களாலே போற்றப்படுபவர். அவர் மீது தேவையற்ற முறையில் களங்கம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கிலிருந்து எனது கட்சிக்காரரை விடுவிக்குமாறு கணம் கோட்டார் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட திரு மாசிலாமணிதான் தீனாவை கொலை செய்திருக்கிறார். எதிர்க்கட்சி வக்கீல் கூறியதை போல் இது உள்நோக்கத்தோடு போடப்பட்ட வழக்கு அல்ல. எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது. திரு மாசிதான் கொலை செய்தார் என்பது இந்த சிடியில் பதிவாகி இருக்கும் காட்சியை பார்க்கும் போது தெள்ளத் தெளிவாக விளங்கிவிடும். The court is adjourned. யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்ட மாசிதான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பதை இந்த ஆதாரத்துடன் தெளிவுபடுத்த முடியும். யுவர் ஆனர், யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க மேலும் எனக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். எஸ், ப்ரொசீட். இந்த சிடியை தயவு செய்து தாங்கள் பார்க்க வேண்டும். இதுல என்ன இருக்கு? என் கட்சிக்காரர் குற்றமற்றவர் என்பதற்கான ஆதாரங்கள் இதில் உள்ளன. ஐ சி. அந்த சிடியை ப்ளே பண்ணுங்க. வேண்டாம். வேண்டாம், என்ன கொலை பண்ணிடாத.
வேண்டாம்டா வேண்டாம், இதை விட்டுடா. இதை கொலை பண்ணிடாத. வேண்டாம்டா தினா, தினா, இதை விட்டுடா. வேண்டாம்டா தினா, வேண்டாம். யுவர் ஆனர், ஒரு உண்மையை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். தொழில்நுட்ப முன்னேற்றத்தை முறைகேடாக பயன்படுத்தி ஆள்மாறாட்டம் செய்து என் கட்சிக்காரர் மீது தேவையில்லாமல் பொய் வழக்கை போலீசார் புனைந்திருக்கிறார்கள். அதற்கு இதுவே ஆதாரம். யுவர் ஆனர், யாரை எங்கள் கட்சிக்காரர் கொலை செய்தார் என்று குற்றம் சுமத்தப்பட்டாரோ அதே நபர் எங்கள் கட்சிக்காரரை குத்தி கொலை செய்வதை நீங்கள் பார்த்தீர்கள். யுவர் ஆனர், இது பொய் என்றால் அதுவும் பொய் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என் கட்சிக்காரர் திரு மாசிலாமணி நிரபராதி என்று தீர்ப்பளிக்க வேண்டுகிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். திரு மாசிலாமணிதான் குற்றவாளி என்று போலீஸ் தரப்பில் கொடுக்கப்பட்ட சிடி திரு மாசிலாமணி தரப்பில் கொடுக்கப்பட்ட சிடியை கருத்தில் கொண்டு நிராகரிக்கப்படுகிறது. திரு மாசிலாமணி சமூகத்தில் பிரபலமானவர். சரியான ஆதாரம் இல்லாமல் அவர் மீது குற்றம் சாட்டியதற்கு காவல்துறையை இந்த நீதிமன்றம் எச்சரிக்கிறது. திரு மாசிலாமணி மற்றும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பிரசன்னா ஆகிய இருவரையும் இந்த நீதிமன்றம் விடுவிக்கிறது. மேலும் கொலை செய்ததை ஒப்புக்கொண்ட பழனி, மாணிக்கம், குமார் மூவருக்கும் இபிகோ 302வது பிரிவின்படி இந்த நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிக்கிறது. உன்னை நினைச்சா பாவமா இருக்கு. என் ரூட்ல கிராஸ் பண்ணாதேன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறியே. உனக்கு இருக்கிறதோ ஒரு மூக்கு, அதை எத்தனை முறை உடைச்சுக்குவே?
கோர்ட் சொன்னதுனால நீ கொலையாளி இல்லைன்னு ஆயிடாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு கோர்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அது என்ன தெரியுமா செய்ய போகுது? நீ இதுவரைக்கும் செஞ்ச அநியாயம், இனிமே செய்ய போற அக்கிரமம் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நீ தப்பிக்க முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அப்பவும் நான் தான் விலங்கோட வருவேன். அந்த சமயத்துல உன்னோட பணம், அரசியல் பலம், லாயரோட வாக்குவாதம் எதுவுமே அந்த விலங்க உடைக்க முடியாது. சரி, அப்ப நான் புறப்பட்டுங்களா? நல்ல மகா, ஐயா, சுமோ இங்க நிக்குது. யார் வந்திருக்கா? ஐயா, அம்மா, திவ்யா எல்லாம் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்துட்டாங்க ஐயா. என்ன சொல்ற? மாமா, இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லவே இல்லை. நாளைக்கு தானே டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க. சொல்லி அனுப்பியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. இல்லை, குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். போ. பிரியா, நான் ஒரு நேரத்துல கெட்டவனா தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன நான் திருத்திக்கிட்டேன். நீயும் திவ்யாவும் தான் என் உலகம். நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் அப்பப்ப தண்டனை கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. பலம் உடைத்திடும் பகை வரை